குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டுருப்பீங்க ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட் 5 நேற்று திங்கட்கிழமையும் சரி செவ்வாய்க்கிழமையான இன்றைக்கும் சரி லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டு பெருசாக வரல. அது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு சின்ன ஏமாற்றம் தான் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ மழை இருந்துமே நம்ம ஸ்கூலுக்கு போகிற நிலமை ஆயிடுச்சுன்னு ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் ஒரி பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாளை அதாவது புதன்கிழமை ஆகஸ்ட் 7ஆம் தேதி விடுமுறை வருமாற்று நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்கப்பா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. சூழ்நிலை எப்படி இருக்கிறது சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களை மிதமான கனமழைக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ வந்து தொடங்கும்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 டேஸாக மழை போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தொடங்குற மழை நாளை காலை வேறு வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை வந்து நீடிக்கும்னு சொல்கிறாங்க. காலை மீன்ஸ் ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் கூட மழையை வந்து நீடிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை பல்வேறு மாவட்டங்களில் அறிவிப்பு வருமா வராதா சொல்லிட்டு பெரிய அளவில் கேள்வி எழுந்திருக்கு. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளை கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாவட்டங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையிலேருந்தே மழை வந்து ஸ்டார்ட் ஆகிருப்போம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கூல்ஸுக்கு மட்டுமாவது லீவ்ஸ் வரும். ஒரு வேளை சூழ்நிலை ரொம்ப அதிகமாக ஹெவி ரெயின்ஃபால் இருந்துச்சுன்னா காலேஜஸ்க்கும் சேர்த்து லீவ் விடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விடுமுறைக்கான அறிவிப்பு வரலை. ஸோ வந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் அப்டேட் பண்ணேன். ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.